ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பசங்க வந்து கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு வீடியோஸ் போட சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான வீடியோ இது. ஸோ கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் எதுக்கு, இல்லை அதுக்கு இன்னொரு பேர் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் சொல்லுவாங்க, இல்லை சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில பசங்க வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்திருப்பாங்க போர்டு எக்ஸாமில். ஸோ அவங்க வந்து மார்க் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்னு எழுதுவாங்க. ஒரு சில பசங்க தம்பி தங்கச்சிங்க கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்து ஃபெயில் கூட ஆகியிருந்திருக்கலாம். ஸோ அவங்களாம் கவலைப்படாதீங்க. கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதி சூப்பராக பாஸ் ஆகிடலாம், சூப்பராக மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, விட்ட மார்க் இதை பிடிச்சிடலாம். ஓகே, தைரியமாக இருங்க. ஆனால் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி, எப்படி என்ன எதுன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே, நீங்கள் படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் எதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது, நீங்கள் டெக்ஸ்ட் புக் படிக்கணுமா, வேறு என்னென்ன மெட்டீரியல் படிக்கணும் ஃபஸ்ட்டு கேட்பீங்க. ஒன்றும் இல்லைப்பா, இதை 3 மட்டும் படிங்கப்பா. ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் புக்கு, என்சிஆர்டி புக்கு, நம்ம டெக்ஸ்ட் புக்கு என்சிஆர்டி புக்கு. நெக்ஸ்ட்டு என்சிஆர்டி இல்லை எக்ஸாம்பிளர் கூட வேணாம்ப்பா. ஓகே, 2 சொல்கிறேன். என்சிஆர்டி புக்கு, அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இதை மட்டும் படிங்க. ஏன்னா போன வாட்டி கொஞ்சம் மார்க் கம்மியாகிடுச்சுல. ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கணும். டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி ஜூலையில் எக்ஸாம் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? லாஸ்ட் இயர் ஜூலையில் வந்துச்சு. ஸோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இல்லைனா என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் நெக்ஸ்ட் இது. ஓகேங்களா? என்சிஆர்டி எக்ஸாம்பிளர். ஸோ இந்த புக்ஸை மட்டும் படிங்க, மற்ற எந்த புக்ஸும் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஓகே, ஃபஸ்ட்டு திங். நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் வைஸ் எந்தெந்த சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட்டு 5 மார்க்ஸ் தான். 5 மார்க்ஸ்க்கு ஃபஸ்ட் சாப்டர், அதாவது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு 4th சாப்டர் டிட்டர்மினன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 8th சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சாப்டர் இருக்குமே, 11 தான், 11th சாப்டர். ஓகேங்களா? 3D ஜாமெட்ரி. இந்த 4 சாப்டரில் இருக்கும். 5 மார்க்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டு, 2 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட்டு, 3 மார்க் அண்ட் 2 மார்க் சேர்த்தே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது சாப்டர் 2 செகண்ட் சாப்டர். நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 2 சொல்லிட்டேன்னா, நெக்ஸ்ட்டு சாப்டர் 3 இதுலேருந்து 1 மார்க் வரும். இது 1 மார்க், 1 மார்க்குக்கு இங்கே சேர்த்து சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சாப்டர் பார்த்தீங்கன்னா, அதில் லாஸ்ட் 2 எக்ஸைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. 5.6 அண்ட் 5.7 இதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 5.1 கூட பார்க்கலாம். அந்த எல் ஹாபிட்டல் ரூலில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். எல் ஹாபிட்டல் ரூல் நம்ம சேனலில் போட்டிருப்போம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த 3 எக்ஸைஸை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 6th சாப்டரில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் இல்லை, புரிஞ்சுக்க டைம் எடுக்கும். பட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. 6th சாப்டர் லாஸ்ட்டாக போவாங்க. நெக்ஸ்ட்டு 7th சாப்டர் இன்டெகிரேஷன் எடுத்திங்கன்னா 7.7, 7.5, 7.6, 7.11. நெக்ஸ்ட்டு மாடுலஸ், இன்டெகிரேஷனில் மாடுலஸ் வச்சு சம். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 8th சாப்டர் முடிஞ்ச 9th சாப்டரில் 9.1 ஆர்டர் அண்ட் டிகிரி அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் 9.2லாம் கிடையாது, 3லாம் கிடையாது. நெக்ஸ்ட் 9.4. நெக்ஸ்ட் 9. இது வந்து வேரியபிள் செப்பரபிள், இது ஈஸி தான், இதை பார்த்துக்கோங்க. 9.5 ஐ திங்க் ஹோமோஜினியஸ். ஆமாம், ஹோமோஜினியஸ், இதையும் பார்த்துக்கோங்க. 9.6 லீனியர். இதுலேருந்து கன்ஃபார்ம் ஒரு 3 மார்க் வரும்ப்பா. கன்ஃபார்ம் ஒரு 3 மார்க் வரும் இந்த சாப்டர்லேருந்து. இதுலேருந்து கன்ஃபார்ம் 1 இல்லை 2 3 மார்க் வரும். இதுலேருந்து கன்ஃபார்ம் 1 இல்லை 2 3 மார்க் வரும். 1 3 மார்க் வரும். இதுலேருந்து 2 3 மார்க் கூட வரலாம். இதுலேருந்து கன்ஃபார்ம் ஒரு 3 மார்க். இதை பார்த்தாலே 3 மார்க்ஸ் மேக்ஸிமம் கவர் ஆகிடும். செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கவர் ஆகிடும். ஸோ இந்த சாப்டர்ஸை மேஜராக கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th சாப்டர் வெக்டார் அல்ஜிப்ரா, ரொம்ப ஈஸி சாப்டர், அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் இல்லை சாப்டர்ஸ், எந்த சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸு. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக 13th சாப்டர் ப்ராபபிலிட்டி. 12th சாப்டர் எல்பிபி, அதுலேருந்து ஒரு 3 மார்க் வரும். எல்பிபிலேருந்து ஒரு 3 மார்க். இல்லை இந்த வாட்டி உங்களோட போர்டு எக்ஸாமில் என்ன கேட்டாங்கன்னா, அது வந்து கேஸ் ஸ்டடி கேட்டாங்க. ஸோ இப்படி வேணால் கேட்கலாம். எல்பிபி பார்த்துக்கோங்க. இதிலேருந்து லாஸ்ட் எக்ஸைஸ் 13.4 மட்டுமாவது பார்த்துக்கோங்க. ஓகேவா? மற்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மட்டுமா பார்த்துக்கோங்க. இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 1 மார்க்கில் டோட்டலாக 21 மார்க்ஸ் இருக்குது. எதையுமே விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணி யோசித்து சால்வ் பண்ணி ஆன்சரை போட ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி வரலை, தெரியலன்னா இன்னொரு மெத்தடு ஒரு சிலர் சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா 1 மார்க்குக்கும் ஒரு 10 1 மார்க்கு ஃபுல்லாக பிபின்னு போட்டுருங்க. 10 பி போட்டால் ஒரு 4 பியாக கரெக்ட் ஆகிடாதா? ரைட். ஒரு 10 சிசின்னு போட்டுருங்க. இல்லை 10 1 மார்க்கு ஏஏன்னு போடுங்க. இன்னொரு 10 1 மார்க்கு பிபின்னு போடுங்க. இல்லை மொத்தம் 20 1 மார்க்குமே ஏஓ பிபிஓ ஃபுல்லாக போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 கரெக்ட் ஆகலாம். ரைட்டாக? தப்பாகிறதுக்கு ஒரு 5 to 6 அதில் கரெக்ட் ஆகலாம். ஸோ 1 மார்க்ஸையும் விட்டுறாதீங்க இந்த 1 மார்க்கையும். ஸோ இதுதான்ப்பா ஸ்ட்ராட்டஜி. இதுதான் நீங்கள் படிக்க வேண்டியது. ஓகே, இதில் நான் வந்து போன வாட்டி பசங்களுக்கு 29 rupees நம்ம சேனலில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி 29 rupees
நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சில வீடியோஸ் தருவேன். ஸோ வீடியோஸ் என்ன பாருங்கள், ஒரு சில பிடிஎஃப் அனுப்புகிறேன். அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்லாம் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அது போனாட்டி நிறைய யூட்டிலைஸ் ஆச்சு பசங்களுக்கு. அதுலேருந்து நிறைய கொஷின்ஸே கேட்டிருந்தாங்க. அதில் நான் கொடுத்த கொஷின் அப்படியே நம்பரே மாறாமல் வந்துருக்கு போர்டு எக்ஸாமில். அதை படிச்சிருந்தாலே பாஸே ஆயிருந்திருக்கலாம். ஸோ அதுக்கான அதை வந்து ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி பே பண்ணிவிட்டு, இதோ ஒரு மெயில் ஐடி தெரியுதா, இந்த மெயில் ஐடிக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு நான் மெயில் பண்ணுறேன். ஸோ மெயில் பண்ணால் நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் சாப்டர், 4th சாப்டர், 8th சாப்டர், 11th சாப்டரில் எந்தெந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள் எக்ஸாம். ஓகே, இதுதான் அவுட்லைன். ஓகே, பாய், டாடா.